ஹாய் நண்பா. புதுச்சேரி காவல்துறை வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, அவங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃப்யூச்சரில் என்ன வேக்கண்ட் வந்து வரப்போகுது, ப்ளஸ் வந்து எந்தெந்த வேக்கண்ட் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வந்து ஒரு டீட்டெயில்டாக வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனில் வந்து சொல்லியிருக்காங்க. நான் அது கிளியராக வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற டெய்லி இதுமாரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து அதர் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டான டைமுக்கு வந்து கரெக்டான ஒரு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுச்சேரி மாநில மக்களின் அமைதிக்காக வந்து அமைதி மற்றும் பாதுகாப்பை வந்து யாருன்னா புதுச்சேரி காவல்துறை தான் வந்து அதில் சிறப்பாக பணியாற்றுதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ காவல்துறையில் வந்து 635 காவலர்கள் வந்து நேரடி தேர்வு மூலம் வந்து தேர்வு செய்யப்பட்டனர்னு சொன்னாங்க. அதில் வந்து 85 ஊர்காவல் படையினருக்கு வந்து காவலர்களாக பதவி உயர்வு வந்து வழங்கப்படுது. அவங்களுக்கு வந்து ஊர்காவலாக இருந்து ப்ளஸ் வந்து பிசி, அதான் பிசியாக ப்ரொமோஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் 19 காவலருக்கு வந்து ஓட்டுநர் பதவிக்கு நேரடி தேர்வு வந்து நடத்தப்பட்டது. இத்துடன் வந்து 9 ஊர்காவல் படை வீரர்கள் காவல் ஓட்டுநராக பதவி உயர்வு வந்து வழங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. மேலும் 500 ஊர்காவல் வந்து சமீபத்தில் வந்து தேர்வு செய்யப்பட்டனன்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் 11, 2024 அன்று புதுச்சேரியில் வந்து காவலர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான 10, 15, 25 வருடங்களில் பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இதில் 757 பேர் வந்து காவலர்கள்லேருந்து சிறப்பு தலைமை காவலர்களாகவும், 427 பேர் வந்து தலைமை காவலர்லேருந்து சிறப்பு துணை உதவி ஆய்வாளர்களாகவும், 357 பேர் வந்து துணை உதவி ஆய்வாளர்கள்லேருந்து சிறப்பு உதவி ஆய்வாளர்களாகவும் ப்ரொமோஷன் வந்து வாங்கியிருக்காங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே சமயம் வந்து ஜூன் 21, 2024 அன்று வந்து புதுச்சேரியில் போலீஸார் ரோந்து செல்வதற்காக அவங்க வந்து நைட்டில் வந்து அவங்க டியூட்டி பார்த்து வந்து 2.5 கோடி வந்து செலவு செஞ்சு 133 இருசக்கர வாகனங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டை. அதே சமயம் வந்து ஜூலை 12, 2024 அன்று வந்து புதுச்சேரி காவல்துறை புதிதாக ஊர்காவல் படை 80 பெண்கள் வந்து உட்பட 500 பேர் வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். 80 பெண்கள், மீதி வந்து 420 வந்து ஆண்கள் வந்து சொல்லி. இதில் முதல் கட்டமாக 320 நபர்களுக்கு வந்து பணியாணை சமீபத்தில் வந்து வழங்கப்பட்டது. மற்றும் காவலர் பொதுநல சங்கத்திற்கு ரூபாய் 1 கோடி நிதியை அவர் வந்து அறிவித்தார்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 12, 2024 அன்று வந்து ரெட்டியாபாளையம் காவல் நிலையம் ரூபாய் 3.5 கோடி வந்து செலவில் வந்து புதிதாக கட்டி திறந்து வைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு முக்கியமாக என்ன தெரியணும்னு பார்த்தா ஃப்யூச்சரில் என்ன வேக்கண்ட் வந்து வரப்போகுது அப்படின்னு மாதிரி எல்லோரும் கேட்டிங்க. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து என்னென்ன வேக்கண்ட்னா டோட்டலாக வந்து 265 வேக்கண்ட் வந்து வரப்போகுது. அதில் வந்து ஓட்டுநர் வந்து ஓட்டுநர் போஸ்டிங் வந்து அதான் டிரைவர் போஸ்டிங் வந்து வரும். 29 வந்து 29 போஸ்ட்டு வந்து டெக் ஹேண்ட்லர் போஸ்ட்டு வந்து வரப்போகுது. 17 போஸ்ட்டு வந்து சமையல்காரர்கள் போஸ்ட்டு, டிபார்ட்மெண்ட்லேயே சமையல்காரர் ஒர்க் பண்ணுற மாதிரி போஸ்ட்டு வரப்போகுது. 12 ரேடியோ டெக்னீஷியன்ஸு, 200 வந்து கடலோர ஊர்காவல்படை கோஸ்டல் ஹோம் கார்டு வந்து வரப்போகுது. ஓகேவா? இதுதான் வந்து ஃப்யூச்சரில் அப்கமிங்கில் வந்து வரப்போகிற வேக்கண்ட்டு. இதில் வேறு புதுசாக வந்து புதுச்சேரி கரிக்குலாமூரில் வந்து புதிதாக ஒரு காவல் நிலையம் வந்து நிறுவப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கங்கே வந்து போலீஸ் வந்து குறைபாடு வந்து தட்டுப்பாடு வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ புதுச்சேரியில் ஃப்யூச்சரில் வந்து வேக்கண்ட் வந்து இதை விட அதிகமாகவும் வரலாம், இல்லைனா இந்த வேக்கண்ட்டும் வரலாம். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க யாரும் வந்து ஸ்டாப் பண்ணிட வேணாம், தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக ஜாப் வாங்குறதுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இருக்கும். லாஸ்ட்டு என்ன சொல்லிக்கிறேன், புதுச்சேரி போக்குவரத்து நெரிசலை சீர்படுத்தும் விதமாக 19 இடங்களில் போக்குவரத்து சிக்னலாக அமைக்கப்பட ஃப்யூச்சரில் வந்து அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு வந்த இன்ஃபர்மேஷனு.
இதுமாரி வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. நான் அப்பப்போ வந்து இதுமாரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணினே இருக்கிறேன். பை நண்பா. தேங்க்யூ.